அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ மை பிங்க் லோடிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து இஃப்தார் டு சஹர் விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ அன்றைக்கி டே வந்து எப்படி போகுது, ஸோ ரமதான்னாலே எப்படி எங்களோட டேஸ் எல்லாம் போகுது, ப்ளஸ் எங்களுடைய ஸ்மால் பிஸ்னஸை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ வீடியோ தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து இந்த வீடியோ வந்து மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மார்னிங் வந்து அந்த மிஷினில் கொஞ்சம் வந்து துணியெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து லுகர் தொழுதுட்டு அதுலேருந்து தான் எங்களுடைய ஸ்மால் பிஸ்னஸோட ஒர்க் வந்து எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நாங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து பிஸா ஷாப், அதாவது ஹோம் பேஸ்டு பிஸா ஷாப் வந்து வச்சுருக்கோம். ஸோ அதுக்காக வந்து மார்னிங் வந்து அதாவது அந்த லுகர் தொழுதுட்டு அதுக்கப்புறமா வந்து என்னென்ன ஆர்டர்ஸ் எத்தனை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து மாவு வந்து அன்னைக்கு நாங்கள் மதியானம் தான் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எங்களுக்கு பிஸா ஷாப் நேம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜரா பிஸா ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நோம்புக்கு முன்னாடி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். நோம்பில் வந்து வர ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வீடியோ வந்து கிளிப்பிங்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வந்து அந்த நோம்பு திறக்கிறதுக்குள்ளார வந்து எல்லாருக்குமே வந்து சென்ட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் வந்து ரொம்பவே ஹெக்டிக்காக இருக்கும். ஒன்றுமே புரியாது, ரொம்ப டென்ஷனாக இருக்கும். ஸோ யாருக்கு என்னென்ன எப்படி டிஸ்பேச் பண்ணுறது, கரெக்டாக டெலிவரி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டென்ஷன்லேயே தான் இருப்போம். ஸோ வந்து அந்த நேரம் வந்து நான் அதாவது ஒவ்வொரு நாளும் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்த வீடியோ வந்து எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒரு நாள் வந்து நிறைய ஆர்டர்ஸ் வரும், ஒரு நாள் கம்மியாக ஆர்டர்ஸ் வரும். ஸோ அது எல்லாமே வந்து எனக்கு ஃப்ரீ டைம், அந்த டயத்தில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற நேரத்தில் தான் நான் அந்த வீடியோ எல்லாமே வந்து நான் ஷூட் பண்ணேன். ஸோ இது எல்லாமே வந்து ஒன் டே ஆர்டர்ஸ் வந்து கிடையாது. ஸோ நிறைய பேர் வந்து பாசிட்டிவான ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க, நிறைய பேர் வந்து நல்லா மோட்டிவேட் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச். என்னென்ன அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் மார்னிங்கே வந்து போஸ்ட் போட்டுருவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாமே வந்து நம்ம ஃப்ரெஷ் பேக்கடு தான், எதுவுமே வந்து ப்ரிப்பேராக ரெடி பண்ணி வச்சுருக்க மாட்டோம். ஸோ என்ன கிடைக்குமோ உடனே கிடச்சிரும். 4 மணிக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா 4:30 கிடச்சிரும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஸோ வந்து 2 மணிக்குள்ளே நீங்கள் வந்து ஆர்டர்ஸை புக் பண்ணிடணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து கொஞ்சம் அது ப்ரெஷர் கொடுத்து சொல்லுவோம். ஏன்னா வந்து டக்குன்னு எதுவுமே கிடைக்காது. ஏன்னா மாவு ப்ரூஃப் ஆகிறதுக்கு டைம் கொடுக்கணும். ப்ரூஃப் ஆனால் தான் அது டேஸ்ட்டுமே வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 14 to 15 ஐட்டம்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த பிட்டா பைட்ஸ் தான் நம்மக்கிட்ட வந்து நிறைய சேல் ஆகுது. ஸோ அந்த பல்க் ஆர்டர் வந்து நான் கொஞ்சம் தான் வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் எத்தனை பேருக்கு யாருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கிரிகிரின்னு வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து அதை கொஞ்சம் தான் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. நோம்பு நேரத்தில் வந்து ஆர்டர்ஸ் இருக்குது, அது ரெடி பண்ணுறது, நோம்பு திறக்கிறதுக்குள்ளே கரெக்டாக கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அந்த நேரம் வந்து ஹெக்டிக்காக தான் இருக்கும். குவாலிட்டி வைஸும் சரி குவான்டிட்டி வைஸும் சரி எந்த ஒரு காம்ப்ரமைஸும் நாங்கள் பண்ண மாட்டோம். வீட்டில் நாங்கள் எப்படி எங்களுக்கு என்ன செய்வோமோ அதே மாதிரி தான் நாங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுப்போம். ஸோ நிறைய பேர் வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாக வச்சு ஏர்ன் பண்ணுறீங்களேன்னு பாசிட்டிவாக சொல்லுவாங்க. சில பேர் வந்து கேட்குற கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து கேட்குறதுக்கே வந்து இப்படியெல்லாமா கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்தளவுக்கு கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ அவங்களோட டேலண்ட்டு நீங்கள் கேட்குற கொஷின்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஸ்கூல் படிக்கும்போது வந்து ஸ்டடீஸில் டவுட் வந்தாலோ இல்லை வந்து வீட்டுக்கு வீடு வந்து வாக்களிக்க சொல்றாங்களே அவங்க கிட்ட நீங்க இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாலும் இந்நேரம் வந்து வீடும் நாடும் வந்து முன்னேறி இருக்கும். ஸோ டெவலப்டு கண்ட்ரி ஆயிருக்கும் இந்தியா. ஸோ வந்து ஒரு இஃப்தாருக்கு ஒருவேளை நீங்க சாப்பிட்றதுக்கு நீங்க கேட்குற கேள்வியை வந்து நீங்க வந்து உங்க வாழ்க்கையில வந்து உங்களை யாராவது ஹர்ட் பண்ணியிருந்தாலோ இல்லை வந்து நீங்க ஸ்டடீஸ்லயோ இல்லை வந்து நீங்க வந்து ஓட்டு உரிமையிலோ நீங்க வந்து கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நாடு முன்னேறி இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த நெகட்டிவ் பக்கம்லாம் நம்ம போவேன்னா ஸோ ரெண்டுத்தையுமே நான் சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த ஈதுக்கு இல்லைனா வெட்டிங் ஃபங்க்ஷன் இல்லைனா உங்களுக்கு மெமரபிளான ஃபங்க்ஷனுக்கு வந்து உங்கள் அவுட்ஃபிட்டுக்கு ஏற்ற மாதிரி சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ், அலிகேட்டர் கிளிப்ஸ், சென்டர் கிளிப்ஸ், டிக்டாக் கிளிப்ஸ், ப்ரூச்சஸ், ரிங்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வேணும்னா TPGS பேங்கிள்ஸ்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நீங்கள் DM பண்ணுங்கள். உங்களுடைய அவுட்ஃபிட் பிக்சர் வந்து சென்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி பேங்கிள்ஸ் நான் வந்து ரெடி பண்ணுவேன். ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து DM பண்ணுங்கள். லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட வந்து 14 to 15 ஐட்டம்ஸ் இருக்குன்னு சொன்னல. என்னென்ன அப்படின்னா வந்து பிஸாஸ் எல்லாமே இருக்குது. வெஜ் பிஸாஸ், அதுக்கப்புறமா வந்து பன்னீர் பிஸா, ஸ்பைசி பிஸா, சீஸா அப்படின்னு சொல்லிட்டு பிஸா ஐட்டம்ஸ் இருக்குது. நிறைய பேஸ்ட்ரீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதில் வந்து வெஜ் ஸ்டஃபிங் வந்து வச்சுருக்கு, அப்புறம் சிக்கன் ஸ்டஃபிங், பன்னீர் ஸ்டஃபிங்லாம் வச்சு சொல்லிட்டு பேஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. பிரைட்ஸுமே அவைலபிளாக இருக்குது. சிக்கன் சீஸ் பிரைட், பன்னீர் பிரைட்னு சொல்லிட்டு அவைலபிளாக இருக்குது. க்ராய்சன்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸ்வீட் க்ராய்சன்ட், அதில் வந்து வெஜ் ஸ்டஃபிங் வச்ச க்ராய்சன்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து நோம்பு திறக்கிறதுக்குள்ளே டெலிவரி பண்ணணுங்கிறதுக்காக எங்களுக்கு எதுவுமே வந்து இஃப்தாருக்கு ரெடி பண்ண மாட்டோம். மேக்ஸிமம் ரெஜிமா தான் ரெடி பண்ணி தரும். ஸோ ரோஸ் மில்க் கஞ்சியோட முடிஞ்சு போய்டும், இல்லைனா ரோஸ் மில்க் டேட்ஸோட கூட முடிஞ்சு போயிடும். ஸோ அன்றைக்கி வந்து ரெஜிமா வந்து காலிஃப்ளவர் பக்கோடா, அப்புறமா அகர் ரோஸ் மில்க் எல்லாமே வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நான் இஃப்தாருக்கு ரெடி ரெசிபிஸ் எல்லாமே வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிப்பேன். அந்த ரெசிபிஸ் எதுவுமே வந்து இஃப்தாருக்கெல்லாம் ரெடி பண்ணவே முடியல. ஆர்டர்ஸ் டெலிவரி பண்ணுறதுலேயே வந்து கரெக்டாக இருந்தது. ஸோ வந்து நோம்பு திறக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து நைட்டு கொஞ்சம் சாப்பிடும், இல்லைனா சஹருக்கு போயிடும். இப்படியே தான் இருக்குது பொழுது.
ஸோ நைட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சஹருக்கு வந்து சாப்பாடு வந்து ரெடி பண்ணி வச்சிருவோம். ஸோ அன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து லெமன் ரைஸ் வந்து ஒன்றே எனக்கு வந்து மீனான இறங்கும், எங்களுக்கு வந்து மீனான இறங்கும், இல்லைன்னா வந்து இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் தான் இறங்கும். ஸோ அன்னைக்கு வந்து ரொம்ப ஆர்டர்ஸ் வந்து நிறையவா இருந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிளாக தான் நாங்கள் வந்து ரெடி பண்ணிக்குவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லெமன் ரைஸுக்கு வந்து ரைஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து தாளித்து விட்டுறது தான். இந்த வருஷம் நோம்போட டைமிங் வந்து எல்லாருக்குமே வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்ட மாதிரி தான் ஃபீலிங். பட் எங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்னிங்லேருந்து அந்த பிஸ்னஸ்க்காண்டி ஒர்க் பண்ணுறது, அதுக்கப்புறமா நோம்பு திறந்துட்டு ஒரு நேரம் போக பாருங்க, அதுதான் பயங்கர ஸ்பீடாக போயிடும், செம்ம ஸ்பீடாக போயிடும். ஸோ நோம்பு வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கெல்லாம் டைமே இருக்காது. ஸோ நோம்பு திறந்துட்டு அதுக்கப்புறமா வந்து நைட்டு சாப்பாடுக்கு ரெடி பண்ணிட்டு தொழுதுட்டு கொஞ்சம் நேரம் உட்காரலாம் பார்த்தா அதுக்குள்ளே இஷாவுக்கு வாங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த நோம்பு டேஸ் வந்து பயங்கர ஸ்பீடாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து லெமன் ரைஸுக்கு வந்து தாளித்து விட்டுட்டாச்சு. லெமன் ரைஸ் தாளிக்கிறத பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன சூடானதுக்கப்புறமா வந்து கடுகு, கருவேப்பிலை, பச்சைப்பருப்பு, லெமன் ரைஸ் பொடி, லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெல்லம், உப்பு இது எல்லாமே வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி கொதிச்சதுக்கப்புறமா அது வந்து ரைஸில் போட்டு கிண்ட வேண்டியது தான். ஆப்ஷனலுக்கு வந்து எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் முட்டை ஃப்ரைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆயிலில் வந்து உப்பு, சிக்கன் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்துட்டு அது நல்லா கலந்து விட்டு அது கூட வந்து பாயில் பண்ண எக் வந்து கட் பண்ணி சேர்த்து அது வந்து நல்லா கோட்டாக எடுத்ததுக்கப்புறமா வந்து எக் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடும். இதுதான் வந்து சஹருக்கு வந்து ரெடி பண்ணது. ஸோ சஹருக்கு வந்து சாப்பாடு ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா இஷாலாம் தொழுதுட்டு தராபியா தஹஜத் எல்லாம் தொழுதுட்டு அதுக்கப்புறமா வந்து நைட் வந்து மேக்ஸிமம் சாப்பிட மாட்டோம், இல்லைன்னா கொஞ்சம் சாப்பிட்டு அப்புறமா ரெஸ்ட் எடுத்துற வேண்டியது தான். சஹருக்கு வந்து ரைஸு இதெல்லாம் வந்து ரீஹீட் பண்ணிக்குவோம். அந்த நேரத்தில் தான் வந்து நாங்கள் டீ போட்டுக்குவோம். சில பேர் வந்து காஃபி குடிப்பாங்க, சில பேர் வந்து கேர்டு சாப்பிடுவாங்க. பட் நாங்கள் வந்து டீ தான் குடிப்போம். டீ வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ டீ தான் இறங்குமே மேக்ஸிமம். வந்து சாப்பாடு கூட கம்மியாக இருந்தால் சாப்பிட்டாலும் பரவாயில்ல, டீயும் தண்ணியும் தான் ஓரளவு வந்து ஃபில் பண்ணிக்குவோம். அது என்ன சஹருக்கு வந்து டீ கண்டிப்பாக வேணும், அப்போ தான் வந்து சஹரை வந்து முடித்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ அன்றைக்கி வந்து லெமன் ரைஸ் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அப்புறமா வந்து ஃபைனலாக வந்து டீ குடிச்சிட்டு அன்றைக்கி வந்து சஹரை வந்து முடிச்சுக்கிட்டாச்சு. வீடியோ நான் நோம்பு வச்சுருக்கேன். ஸோ வீடியோ பார்க்கும்போது வந்து கொஞ்சம் டெம்டிங்காக ஆகுது. ஸோ அந்த டீ எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபஜ்ர் தொழுதுட்டு அதுக்கப்புறம் தான் எங்களோட திருப்பி ரொட்டீன் வந்து இதே மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் சேனலுக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வர மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து ஸ்மால் பிஸ்னஸ்க்கு வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப், பி ஹெல்தி அண்ட் பை பை. அண்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.